இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த இடத்துல யாரை பற்றி சொல்லப்பட்டுனா, வார்த்தை மாம்சமாயிடுச்சு. அந்த வார்த்தை மாம்சமானதுன்னா இயேசு கிறிஸ்து தான் என்ன செஞ்சார்? வார்த்தையாக இருந்தார். ஆதியில் அவர் மாம்சமாக மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற ஒரு மனிதனாக வந்தார். அவர் எப்படிப்பட்டவரா? கிருபை நிறைந்தவர், சத்தியம் நிறைந்தவர். கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாய் தான் உண்டாயிடுச்சு. கிருபையும் சத்தியமும் அவரால் தான் உண்டாயிடுச்சு. கிருபையும் சத்தியமும் அவரோடு தான் இருந்தது. அவர் கிருபையானவர், சத்தியமானவர். கிருபை நிறைந்தவர், சத்தியம் நிறைந்தவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த கிருபையான இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுறதுனால நாமும் கிருபை பெற்றவர்களாக என்ன செய்கிறோம்? மாறிவிடுகிறோம். அந்த சத்தியத்தினால் நிறைந்த இயேசு கிறிஸ்து மாம்சமானதுனால நாமும் சத்தியம் பேசுகிறவர்களாக, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக, சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களாக மாற முடியுது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது அவருடைய மகிமையை நாம் காண முடியும். அவருடைய மகிமை அது வானத்திலும் வானாதி வானங்கள் கொள்ளாத மகிமை, வானத்துக்கும் பூமிக்கும் மேலான மகிமை. அந்த மகிமையை நாம் காணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அவர் மாம்சம் ஆனதுனால தான் நம்ம பார்க்க முடியுது. அவர் இந்த உலகத்தின் ஜனங்களுக்குள்ளே உலாவி வரும்போது மற்றவரெல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். கிருபை உள்ளவராக, சத்தியம் நிறைந்தவராக, பரிவுள்ளவராக, மற்றவர் மேல் அன்பு செலுத்துகிறவராக இந்த உலகத்தில் அவர் வந்தார். அவருடைய மகிமையை கண்டோம். அதுதான் மகிமை, அதுதான் அவருடைய மகிமை. கிருபையானது, சத்தியம் நிறைந்தது, அன்புள்ளவர், மக்களுக்கு நன்மை செய்ய, இதுதான் அவருடைய மகிமை. அது எப்படி இருந்ததுதான்? பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவுடைய ஒரே பேரானவர் யாருன்னா குமாரன். அவருடைய மகிமை, பிதாவுடைய மகிமை எல்லாம் ஒரே மகிமை தான் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. மகிமை நிறைந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறதுனால நாமும் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர்களாக மாற முடிகிறது. அவருடைய கிருபையை பெற்றவர்களாக, சத்தியத்தை உணர்ந்தவர்களாக வாழ முடிகிறது. அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.